தற்குறி விஜய் எதுக்கு தற்குறின்னு சொல்கிறோம்னா, இப்போ அவர் என்னென்னா அந்த கையில் வச்சு படிக்கிற விட்டுப்புட்டு இந்த ஏன்னா அந்த பாட்டு போட்டியில் முன்னாடி வச்சு ஸ்டாண்டில் வச்சுட்டு பாடுவாங்கள்ல அடுத்தடுத்த வரி என்ன வருதுன்ட்டு, அதையே திக்கி திணறி அவர் எப்படி சொன்னால் அவர் 20 நிமிஷம் பேசுகிறாருன்னா அதில் ஒரு 10 நிமிஷம் இடைவெளி மாதிரி விட்டு ஆணிக்கங்க நான் அந்த அடுத்த பேப்பரை திருப்பி இதை கூடையாடா உனக்கு மனப்பாடம் பண்ண தெரியாது, என்ன சொல்ல 20 நிமிஷம் பேச போகிறேன், என்னையை விட்டால் நான் பேசுவேன் 4 மணி நேரம் பேசுவேன், உன்னைய பற்றி மட்டும் பேசுனதான் 4 மணி நேரம் பேசுவேன், நீ அதை உட்காந்துட்டு பேச தெரியாதா? இவங்க வந்து சொல்கிறாங்க திமுக தீய சக்தி, அம்மையார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் தீய சக்தின்னு சொன்னாங்களாம். அம்மையார் இன்றைக்கி அவங்க இருந்திருந்தாங்கன்னா ஊழல் வழக்கில் சிறையில் தான் இருந்திருக்கும் 4 வருஷம். ஏன் ஒன்று அவங்க தானே இன்றைக்கி ஏன் ஒன்று உங்களுக்கு நல்லவங்களா தெரியுறாங்களா? ஏண்டா நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன போகிறதில்ல கேட்டால் நாங்கள் எப்படி பண்ணணுமா கத்தி பேசுனா நாங்கள் கத்தி பேசுவோம்டா, உன்னைய விட கத்தி பேச தெரியும் எங்களுக்கு. சும்மா அப்படியே தற்கூரிகளை ஃபுல்லாக கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு ஒரு அம்மா ஒரு அம்மாலாம் ஒரு பார்க்கும் போதே ரொம்ப வேதனையாக இருக்குது. ரொம்ப நாளாக மாதமாக கர்ப்பமாகாமல் இருந்துட்டு இப்போதே கரு விட்டுருக்கான். அது வந்து விஜயை பார்க்க ஓடிச்சான். அதெல்லாம் வீட்டில் எப்படி நடந்துச்சு என்னன்னு தெரில. இந்த மானங்கட்ட வேலைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் சொல்கிறதில்ல, வீட்டில் சொல்லி வளங்க. இதை கூட தெரியாது. அவர் கூட்டத்தில் போனால் ஒரு இடத்துக்கு போனால் ஒரு இருசக்கர வாகனத்திலேயே கர்ப்பமாக இருக்க போகக்கூடாதுமா, ஒரு 3 மாதத்துக்கு வண்டி வாகனத்தில் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் போய் அந்த அம்மா போயிருக்கான். அதை ஒரு லூசுகமாக நின்றுக்கிட்டு ஊடகங்களில் பேட்டி கொடுக்குதுங்க, அதை எடுத்து சில ஊடகங்கள் போடுதுங்க. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது? அங்கே தானே 2-4 அரை அரைஞ்சி போமா வீட்டுக்கு போமான்னு சொல்லாமல் இதெல்லாம் தெரிய வேணாமா? அது நாளைக்கு நம்ம பிள்ளையில இருந்து விட்டுட்டு போவோமா, பார்த்துட்டு போவோமா? அக்கா தங்கச்சி யாரும் தான் கண்டிக்க முடியும், அந்த தங்கச்சி யாரும் தெரியல, அவங்க அன்னைக்கு தான் கண்டிக்கணும். இவங்களுக்கு என்ன இருக்குது? சும்மா எதுக்கெடுத்தாலும் போகிறதுக்கு வச்சுக்கிட்டா இன்றைக்கி என்ன பண்ணாலும் சும்மா போகிறது அந்த வாசிக்கிறது எவந்தே எழுதி கொடுக்குறான்னு தெரியல. முழுக்க ப்ராடு. நான் அதை ஒரு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டாங்க மாற்றி எடுத்துக்கிட்டாங்க. நான் நலத்திட்டத்தெல்லாம் சொல்லலை. இப்போ உனக்கே தெரியுதா? நலத்திட்டத்தில் கை வச்சின்னா மக்கள் உனக்கு சாணியை செருப்பு கட்டி அடிச்சுடுவாங்க. இவங்களுக்குலாம் எதுக்கு 1000 ரூபா? நீ சொல்லி பாரு பார்ப்போம். கிராமத்தில் இறக்கி நீங்கள் எதுக்கு 1000 ரூபா வாங்குறிய? திமுக கடை வாங்காதேன்னு சொல்லுங்கள். ஏன்டா நீ கொடுக்க மாட்டேன், உன் படத்தை கொண்டு வந்து என் பிள்ளைய வந்து வீட்டில் எங்களுக்கு தெரியாத காசுகள் எடுத்துகிட்டு போய் படம் பார்க்குறாங்க. அந்த புண்ணியமே ஒரு 1000 ரூபா கொடுக்குறாரு, அதை வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி செருப்பை கட்டி அடிச்சுடுவாங்க. நீ இப்போ எங்கடா ஒரு சாலையில் இறங்கி நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த தற்கொலை வேணுமா எது சொன்னாலும் கத்திக்கிட்டு தெரியும். எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் என்ன சொன்னாலும் கத்துவாங்க. அந்த செங்கோட்டையன் போய் அப்படியே ஊழக்கும்பிட போடுறாரு. இவங்களுக்கெல்லாம் அந்த முது நரம்பு முது எலும்பு சொல்லுவாங்கள்ல, அது குடிஞ்சே போச்சான்னு தெரியலை. ஒரு காலத்தில் அந்த அம்மா இருக்கும்போது கும்பிடு போட்டாங்க, அடுத்து அந்த சசிகலா அம்மாவுக்கு கும்பிடு போட்டாங்க, அடுத்து இப்போ எடப்பாடிட்டையும் போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. குனியாமல் ஓரளவு நிமிந்து நின்றாங்க. பரவாயில்ல இந்த மாதிரி நிமிந்துட்டாங்கன்னு பார்த்தா இப்போ விஜய்கிட்ட போய் திருப்பி குனிறாங்க. இதெல்லாம் என்ன நீங்களாம் அப்படிலாம் நீங்களாம் குனிஞ்சு நீங்கள் இன்னுமே பதவி வாங்கி ஜெயிச்சு, ஐயோ இதெல்லாம் எப்படி தான் அவங்க வீட்டில் அவங்களுக்குலாம் பிள்ளை வீட்டில் குடும்பத்தில் இருக்க சொல்ல மாட்டாங்களான்னு தெரியல. அவ்வளோ பேர் வயசுக்கு மூத்தால போய் கும்பிட்றாங்க. எங்களுக்கே சங்கடமாக இருக்குது. ஏன் கும்பிடலைன்னு உனக்கு கட்சி விட்டு நிற்கிறவரா? இதெல்லாம் அப்படியே கும்பிட்டே பழைய பேட்டியை தற்கொலை அதுலேயே ஒரு தற்கொலை தலைமை தற்கொலைட்டு போய் கும்பிட்டு விழுகிறாப்புல போய் தற்கொலை ஆகிட்டார்ல. அவருக்கு மேலே ஒரு அரசியல் ஒரு மதிப்பு இருந்துச்சு, அதை அவரே கெடுத்துக்கிட்டார். அவ்வளோதான். போகிற போக்கில் என்ன இருக்குது? எதுக்கு எடுத்தாலும் திமுக ஏதாவது நீ சொல்லணும்னா கருத்தியல் ரீதியாக பேசு. சும்மா ஒரு மாவட்டத்துக்கு எதையாவது ஒன்று பேசணுன்றக்காண்டி அங்கே ஏற்கனவே இருக்கிறதையும் கொண்டு வந்து இல்லைன்னு சொல்கிறது அங்கே மக்களுக்கு தெரியாதா? உங்களோட ஆட்டம்லாம் அந்த 2026 வரதேன். இன்னும் ஒரு 5 மாதத்துக்கு அடிவிலடா. அதுக்குன்னு பார்க்கத்தானே போகிறோம். நீ வாயை பொத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கலைன்னா பாரு, தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு அந்த சுழியம்னு இருக்கும், பார்க்கத்தான் போகிறோம். என்னை கேட்டால் தான் அவனை விஜய் ஒரு ஆளை மாத்திரம் ஜெயிச்சு உள்ளே விடுங்க, வரட்டு உள்ளே வந்துட்டு. ஏன்னா வரமாட்டாப்புல சட்டமன்றத்துக்கு. நான் போக மாட்டாப்புல, பயந்துக்கிட்டு வீட்டில் படுத்துருவாப்புல. அதுக்காண்டி சொல்கிறேன். ஏன்னா ஜெயிச்சாலும் வரப்போ ஒரு ஆளை ஜெயிச்சு இன்றைக்கி விஜயகாந்த் ஒரு ஆளை ஜெயிச்சு உள்ளே வந்த மாதிரி வருவாப்புல நினைக்கிறீங்களா? வரமாட்டாப்புல, அவரெல்லாம் படுத்துருவாப்புல. நீ தெரியும் அவருக்கு யாரும் ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சதுனால நீ பேசுகிற. நீ திமுகனா நம்ம 2வது இடத்துக்காவது வந்துடுவோமான்னு நீ பார்க்குற. இந்த சங்கி கூட்டங்களுக்கு அடிமையாக இருக்கிறது வாயை திறக்காமல் இருக்குது. இந்த அடிமை எடப்பாடி வாயிலாக என்னத்தையும் போட்டிருக்குன்னு தெரியல. கேட்டால் அதுக்குன்ட்டு தேர்தல் முடிஞ்சோன்னே தெரியும். இந்த தற்கொலையில் பற்றி பேசவே கூடாதுன்றது. ஆனால் அங்கே திருப்பி வந்துட்டு ஏதாவது நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் வாயிலே குத்தி போடுவோம். பார்த்துக்குங்க. ஒரு நாளைக்கு சும்மா சரி ஒரு கட்சியில் இருக்கிறது அரசியலில் இருக்கிறதுனால பொறுமையாக பேசிகிட்டு இருக்கோம். உனக்கு தான் பேச தெரியும்னு உங்கள் தற்கொலையில் வச்சுக்கிட்டுன்னா என்ன வேணால் பேசிட்டு போவியா? திமுககாரன் நினச்சமிச்சிக்க நீங்களாம் வெளியவே நடமாட முடியாது.
சும்மா பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன். அதை கடந்து போயிட்டோம் சும்மா போகணும்னா நீ போகிற இடத்துல ஃபுல்லாக வேண்டாம், நீ வரது நான் மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடி வருவேன். மக்களுக்கு ஒன்றுனா தமிழக மக்கள்லாம் பிரச்சனை. சொந்த கட்சிக்காரன் செத்து கிடக்கும் போதே என்ன உங்கள் இதில் 30 பேர் இறந்துட்டான்னு சொல்லி பத்திரிக்கையாளர் கேட்குறேன், ஓடுற நீங்கள் மக்களுக்கு நிற்க புரியலா? அது சொல்லுவாங்கல்ல, எந்திரிச்சு நிற்கவே முடியாதவனுக்கு 9 பொண்டாட்டி தேவையான்ற மாதிரி சொந்த கட்சிக்காரன் செத்து கிடக்கிறேன், நீ அதை விட்டு ஓடி போயிட்ட. இங்கே முதலமைச்சர் போய் பார்த்து அவங்களுக்கு நிதி இதுன்னாரு, அதுக்கு வழியே இல்லாமல் நீ கொடுத்த. அதையும் கூட்டு எங்கே இந்த கேதை இறந்துட்டாங்கன்னா வீட்டில் போய் எல்லாம் கேதம் கேட்பாங்க. இவங்களை இறந்த வீட்டிலேருந்து எல்லாத்தையும் வர சொல்லி சென்னையில் வச்சு கேதம் கேட்ட ஒரே ஆள் இந்த தற்கொலை விஜய் மட்டும்தான். அவன் பின்னாடி போய் திரியிறியன்னா இது என்னங்கடா, இதெல்லாம் நினச்சி பார்க்கும் போதே வேதனையாக இருக்குது. அது முட்டாள் கூட்டம் இருக்கத்தான் செய்யும், 110 முட்டாள் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் மொத்த முட்டாள் கூட்டமும் குத்தைக்கு எடுத்த மாதிரி இந்த சங்கிகிட்ட போய் நிற்கிது. அந்த ஓட்டு வாங்கினாதான் எத்தனை முட்டாள் இருக்குன்னு நம்ம தமிழ்நாட்டில் தெரிஞ்சுக்கிறணும்னா 2026 தேர்தல் முடிஞ்சோன்னே தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, எத்தனை பேர் முட்டாளாக மனநலம் சரியில்லாமல் முட்டாளாக இருக்கான்றது இந்த விஜய்க்கு ஓட்டு போடுறது தான் தெரியும். நல்ல மனிதர் நிச்சயமாக போட மாட்டான். முட்டாள் தான் சங்கிகளுக்கு, இந்த சங்கிகளுக்கு ஆதரவாக இருக்குது. நம்ம சங்கின்னு எதுக்கு விஜய் சொல்கிறோம்னா, ஏதாவது ஒன்றிய அரசு எதை பற்றியா பேசுகிறாரா? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தானே இந்த 100 நாள் வேலை சம்மந்தப்பட்டதை நீக்கிறோம் பார்க்குறாங்க. அதை பற்றி ஏதாச்சும் தற்கொலை விஜய் எதை பற்றி பேசினாப்லையா? பேசவே மாட்டார். வேறு இது நம்ம இதில் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசினாப்லையா? திருப்பரங்குன்றம் சம்மந்தப்படி ஏதாவது வாயை திறந்துருப்பாப்ல. இப்போ வெளியே வந்துட்டாப்ல. இல்லை அதை பற்றி ஏதாவது ஒன்று இந்த பக்கத்து நெல் ஏதாவது ஒரு பக்கத்து சொல்லணும்ல. எதையும் பேச முடியும். ஏன்னா அது பேசவே கூடாதான். அந்த கட்சியில் இருக்க ஒருத்தர் சொல்கிறார், மூத்த அரசியல்வாதின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார், அவர் பேசாமல் இருக்கிறது. ஏன்டா பேசாமன்னா ஓட்டு வாங்காமல் உட்காந்துரு. இதெல்லாம் என்னங்கடா? பொது வாழ்க்கையில் வந்துட்டீங்கன்னா ஒன்று தப்பு ஒன்று சரி சொல்லுவோம். மனசாட்சிக்கு சொல்லு. அது என்ன சொன்னால் அப்போ தானே தெரியும் மக்களுக்கு நீ தப்பாக சரியானவன்ட்டு. வாயை பொத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் பேர் அவர் அமைதியாக இருக்காருன்னா சில லூசு போடுவோம்னு அமைதியாக இருக்காங்க. இவ்வளோ நிச்சயம் நீங்கள் எங்கேயே வழங்கி போறியா? 2024 தேர்தல் முடிஞ்ச ஒரு மாதிரி பார்க்கத்தான் போகிறேன். எனக்கு நீங்கள் இந்த தற்கொலை கூட்டங்களை எதிர்பார்க்குறத விட நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்து அன்றைக்கி வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச அன்றைக்கி சாயந்தரம் தற்கொலை கூட்டங்களுக்கு, இந்த சங்கி கூட்டங்களுக்கு அந்த காணொளி போடணும். அது ரொம்ப எதிர்பார்த்து நிற்கிறேன். இப்போ வரக்கூடிய பொங்கல் இதெல்லாம் கூட எனக்கு மகிழ்ச்சியான இல்லை. அந்த வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கி நீங்கள் தமிழக மக்கள் உங்களை சாணியை கரைச்சி ஊற்றுன அன்றைக்கி உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு விஜய்கிட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்க முடியுதா? அதே நேற்று உதயநிதி கூட சொன்னார், நீங்கள் பத்திரிக்கையாளர் சந்திச்சு அவர்கிட்ட கேளுங்க, ஒரு வார்த்தை கேளுங்க. என்கிட்ட கேட்குறீல்ல அது மாதிரி அவரை கேளுங்கண்டு. இதுவரை ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கார் அவர். இந்த பத்திரிக்கையாளருக்கு தான் தெரிய வேணாமா இவன் இந்த தற்கொலைகள் போகிறத எதுக்கு நீங்கள் நேரலை பண்ணுறீங்க? அவன் உங்களை மதிக்கிறானா? மதிக்காதவனுக்கு நீங்கள் ஏன் மதிக்கிறிய? அப்படி என்ன இருக்கணும்? கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லையா ஊடகங்களுக்கு? தமிழ்நாட்டில் தானே இருக்கிய, கொஞ்சமாவது ரோசமாக இருங்க. சரியாக தப்பாக நின்று உங்களோட பேசணும்ல, கேள்வி கேட்டிருக்கீங்களா இதுவரை? அப்புறம் நீங்கள் அதை கொடுக்க போடுறிய, எதுக்கு நேரலை பண்ணுறிய? இதை பண்ணார் இதை பேசினார். இது தமிழ்நாட்டு ஊடகங்கள் தான் ரொம்ப கேள்வியாக இருக்குது, ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு இருக்குது. நினச்சா வேதனையாக இருக்குது. காலப்போக்கில் இதெல்லாம் மாற்றிக்கிங்க. இப்போ அதனால தான் உங்கள் தொலைக்காட்சியை யாரையும் பார்க்க மாட்டுறாங்க. எல்லாம் இணையத்திலே வந்துடுது. எல்லாம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இணையத்திலே பார்த்துட்டு உங்கள் தொலைக்காட்சியே பார்க்க வேணாம்ன்றது. நீ புள்ளிவரத்தை எடுத்து பாருங்கள். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நேரலையெல்லாம் பார்த்தா எல்லாருமே பார்ப்பாங்க எல்லா வீட்லேயும். இப்போ யார் நேரலை பார்க்குறா? ஏன்னா ஊடகங்கள் முழுக்க அங்கிட்டு தற்கொலைகளுக்கு சங்கிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது யார் பார்ப்பா? எதுக்கு பார்க்கணும்?